பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தரையும் அவருடைய நினைப்பிற்கு ஆர்வாய் நடத்துவராக. சுகத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படியெல்லாம் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்து நாம் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்த்து வருகிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்கிறது. அந்த எந்த ஆயுதம் என்று சொல்கிறது, அது எது வேணாமா இருக்கலாம். பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், பிசாசின் கிரிகளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொல்லி இருக்கிறது. இதை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்கிறதாக இருக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். கர்த்தாவே, நீர் எனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதத்தை வாய்க்கால் பண்ணுகிறதுக்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அது பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அது உங்களுக்கு வாய்க்காத போகும் என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மயப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ வாக்குத்தத்தம் எல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. இயேசு விசுவாச சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த வாக்குத்தத்தங்களால் நமக்கு சொந்தமா இருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் உருவாக எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அறிக்கையை நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதத்தையும் நீர் வாய்க்காம பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மயப்படுத்துவதாக இருக்கணும். அதுதாக லூக்கா 10 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லம் மேற்கொண்டு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ ஒன்றும் என்று சொல்றது அது எல்லாமே அடங்குறதா இருக்கு. நாம் அதை விசுவாசித்து தேவனை மையப்படுத்த வேண்டும். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தாவை அதற்காக சோத்தரிக்கிற கர்த்தாவை, துதிக்கிற கர்த்தாவை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். இயேசு விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால், இயேசு சொன்ன வார்த்தைகளை சேர்த்து விசுவாசிக்கிறவன் தான் இயேசு விசுவாசிக்கிறவன். வெறுமனே இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரமேறி சொன்னார் என்று சொல்லி விசுவாசிக்கிறதுனால மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை சேர்த்து விசுவாசிக்கிறவன் தான் இயேசு விசுவாசிக்கிறேன். அதுதான் கர்த்தராகிய இயேசு சொல்வார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவர் லூக்கா 10:19 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், சர்ப்பங்களை தேள்கள் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான். நாம தான் அதை விசுவாசத்தை தேவனை மையப்படுத்த. கர்த்தாவே, ஒன்றும் என்னை சேதப்படுத்தான்னு சொன்னீங்களே, அதுக்காக சோத்திருக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி நீங்க எழுதியிருக்கிறதை குறித்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அதான் ஒன்றும் என்னை சேதப்படுத்தான்னு சொன்னீங்க. அதே விதமாக இன்றைக்கு முழுதும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி நடத்துங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவின் சொல்லி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பரலோக பிதா இயேசு நாமத்தினுடைய சுமத்துறே பரிசுத்த ஆவியின் மூலமாய் இன்றைக்கு என்னை ஒன்று சேதப்படுத்தாது என்று சொல்ற சத்தியத்தில் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, இப்படி தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்முடைய சுகத்தை விரும்புகிறதான தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்தாக நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இந்த துருகம் என்றால் என்னன்னா கோட்டை. கர்த்தருடைய நாமத்தில் கோட்டைக்குள்ள போயிட்டான்னாக்கா அவன் சுகமாயிருப்பான். நீதிமான் என்று சொன்ன உடனே எல்லாரும் நீதிமான்னா வேற யாரும் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் நீதிமான்களாகிறதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். ஒரே மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் அநேக பாவிகளாக்கப்படுவது போல ஒருவருடைய கீழ்ப்படினால் அநேக நீதிமான்களாக்கப்படும் சொன்னபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கீழ்ப்படிந்ததினாலே அந்த சித்தத்தின் பிரகாரம் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நாம மாறல, அவராக தான் நம்மை மாற்றியிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், இயேசு விசுவாச சுதந்திர ஏற்றுக்கொண்டீங்க.
இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாச சுதரட்சை ஏற்றுக்கொண்டோடனே தேவன் நம்ம நீதிமான்லாம் மாற்றிட்டான். ஏன் நீதிமானா மாற்றினார்னா, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய இருக்கிறது, அதனால தான் நீதிமான மாற்றினார். அதனால இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாம பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிழல்ல வந்ததுனாலே நாம் சுகமாயிருப்போம் என்று சொல்லி விசுவாசிக்கிறதாக இருக்கு. உன்னதமான மறைவில் சர்வ வல்லோட நிழல்ல தங்கி இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்க. என்ன பிரச்சனைனா, நிறைய கிறிஸ்துவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சூரியனுக்கு கீழே நடப்பதெல்லாம் மாயைன்னு சொல்ற வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்களும் சூரியனுக்கு கீழே தான் இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல பிரியமானவர்களே, என்றைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், அன்றையிலிருந்து நீங்க சூரியனுக்கு கீழே கிடையாது, தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய தொழுவத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டபடினாலே தேவனுடைய சங்கத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆகினால நீங்க சூரியனுக்கு கீழே கிடையாது, தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறீர்கள். ஆகினால் நீங்க தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சூரியனுக்கு கீழே நடப்பதெல்லாம் மாயை, ஆனா கர்த்தருக்குள்ள நடக்கிறதெல்லாம் சத்தியம். நீங்க கர்த்தருக்குள்ள வந்ததுனாலே கர்த்தருக்குள்ள நடக்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையில சத்தியம். உண்மை வேணுமானால் மாறலாம், சத்தியம் மாறுவது கிடையாது. ஆகினால கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்க நீதிமான்ல மாற்றப்பட்டுட்டீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல உள்ள வந்திருக்கிறீங்க. ஆகினால் நீங்க சுகமாயிருக்க என்பது தேவனுடைய சித்தம். நீங்க அதை அறிக்கை செய்கிறதாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமானாகிய நான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பேன் சொல்லி இருக்கிறீங்க. அதுக்காக சோத்திருக்கேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துறதாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறதான செயல். நீங்க தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகையினால் கர்த்தருடைய நாமத்துல அவருடைய நாமத்தினால வந்ததுனாலே நீங்க சுகமா இருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்து தேவனை மையப்படுத்தணும். அடுத்தாக யாத்திராங்க 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உணர்ந்து விளக்கு வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்க சாப்பாடு ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் பண்ணனா, பிதாவே இயேசு நாமத்தில் சொல்லுறேன், அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி உணர்ந்து விளக்கு வேண்டும் சொன்ன பிரகாரம் கிரியை செய்ய சூத்திரம். இப்போதும் இந்த அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்தாரும் இயேசு கர்த்தர் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவேன்னு சொல்லி ஆகாரத்துக்காக நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் அப்படி அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார். நான் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உணர்ந்து விளக்குவேன் என்று சொல்லிக்கிறார். அப்ப எழுதியிருக்கிறது, என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி இருந்து விளக்குவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி இருந்து விளக்குன்னு சொல்லி இருக்கிறது. காய்ம சோத்தரிக்காம துதிக்கிறம ஆராதிக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தை செயல் வடிவில நீங்க கொண்டு வர வேண்டும். விசுவாசத்துக்கு கிரியை இருக்கிறது. அது என்ன கிரியை? நீங்க பேசுறது தான் கிரியை. அது அறிக்கை செய்றீங்களா, அதுதான் கிரியை. எழுதியிருக்கிறன்னு சொல்லி பேசுறீங்களே, அதுதான் அதனுடைய ஆக்ஷனா இருக்கிறது, அந்த செயல்பாடா இருக்கிறது. என்ன செயல்பாடு அது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால விடுதலை உண்டு. அது மாத்திரமல்ல, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை எழுந்து விளக்குவார்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறது சொல்லி நீங்க பேசும்போது சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தாக மார்க் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, சாவுக்கு ஏதுவான யாதண்டு கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லிக்கிறார். அப்ப என்ன சொல்லணும்? கர்த்தா, நீ சாவுக்கு ஏதுவான யாதண்டு கொடுத்தாலும் என்னை சேதப்படுத்தாது நடத்துகிறவராக இருக்கிறேன், அதற்காக சோத்திருக்கிறேன்னு சொல்லி தவறான எண்ணங்கள் எல்லாம் நீ விட்டு நீங்க கர்த்தாவே சரியான எண்ணங்களே இந்த இருதயத்தை ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லி நீங்க தான் கேட்கணும். அப்ப சாவுக்கு ஏதுவான யாதண்டு கொடுத்தாலும் அது நம்ம சேதப்படுத்தாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்துல தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு ஆம் என்றும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொண்டு தேவனை மையப்படுத்தி நாம வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நாம் எடுத்து தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் எப்போ விசுவாசத்துல வல்லவனானான்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவன் வாக்கு தத்தப்படுத்தி நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்துல நம்ம வல்லவரெல்லாம் மாறணும்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். கர்த்தா, எனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுறதுக்காக நன்றி. இந்த அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து கொடுக்கறதுக்காக நன்றி. உடைய தழும்புகளால் குணமாக்குறதுக்காக நன்றி. உடைய நாம பலத்துவத்திற்கும் நீதிமானாக நான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பேன் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். சோர்ந்து போவதற்கு பலன் கொடுத்து சத்தம் இல்லாத எனக்கு சத்தத்தை பொறுக்கப்படுகிறவருக்கு அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. பகல வெயிலாகிய இரவு நிலவாங்கில சேதப்படுத்தாதற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. சாவுக்கு அது ஆனந்தம் கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படுத்தாது கர்த்தாவே என்று சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். இப்படி தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்து நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசியாக மருத்துவத்தின் மூலமாக தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார். நிறைய பேர் மருத்துவமே எடுக்க மாட்டேன், டாக்டர்கிட்டே போக மாட்டேன், டாக்டர் இல்லாததான் நான் சுகமாகணும்னு சொல்லி சொல்றாங்க. அது சரியல்ல பிரியமானவர்களே.
மத்திய 9:12 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவரே சொல்லிட்டாரு, பிணியாளிக்கு என்ன வேணும்னு, வைத்தியன் வேண்டும் என்று சொல்லி. ஆகினால் வைத்தியர் இடத்துல போறது தப்புன்னு நினைக்காதீங்க. வைத்தியத்தின் மூலமாக நீங்க சுகமாக்கப்படலாம். ஏனென்றால் வைத்தியர் ஒன்றும் வெளியே இருந்தெல்லாம் கொண்டு வந்துடல, எல்லாம் தேவனுடைய படைப்பிலிருந்து தான் மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. அவருடைய படைப்புகளிலிருந்து தான் மருந்துகள் நமக்கு உண்டாக்கப்படுகிறது. ஆகினாலே மருத்துவத்தின் மூலமாக நாம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆக மொத்தத்தில் தேவன் நம்ம சுகமாயிருப்பதற்கு இத்தனை வழிமுறைகளை வைத்துக்கிறார். இந்த வழிமுறைகள் மூலமாக நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துடைய சுமந்துறோம். நாங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பமா இருக்கிறபடினாலே இத்தனை வழிமுறைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த வழிமுறைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுகமா இருந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும் சாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.